வணக்கம். கூலி படத்தோட இசையை வெளியீட்டு விழா பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஆமா, பிரம்மாண்டம்ங்கிறத விட ஒரு கொண்டாட்டம்னே சொல்லலாம். நிச்சயமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமா பேசினாங்க. ம் அதுல ரஜினி சார் சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேரை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? ஓ, அப்படியா? என்ன விஷயம் அது? அத பத்தியும் இந்த நிகழ்வோட மத்த ஹைலைட்ஸையும் நம்ம இந்த கலந்துரையாடலோட கடைசியில சொல்றோம். சோ தொடர்ந்து கேளுங்க. சரி சரி, இது வெறும் ஒரு படத்தோட இசை வெளியீடன் மட்டும் சொல்லிட முடியாது. ரஜினிகாந்த் சாரோட 50 வருஷ திரைப்பயணத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு முக்கியமான தருணம் இது. கரெக்ட். ஒவ்வொருத்தரோட பேச்சும் அப்புறம் ரசிகர்களோட அந்த ஆரவாரம் அந்த இடமே அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா, நம்ம கிடைச்ச தகவல்களை வச்சு இதுல இருந்த முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த கிராண்ட்னஸ் பத்தி பேசலாம். ஆகஸ்ட் 2 அந்த ஈவெண்ட் நடந்த விதம், நட்சத்திரங்களோட வருகை, அப்புறம் அவங்க பேச்சுகள், முக்கியமா ஸ்ருதி ஹாசன், அனிருத், சத்யராஜ், நாகார்ஜுனா, அமீர் கான் வர வந்திருந்தாரு. ஆமா, லோகேஷ் கனகராஜ் பெரிய லிஸ்ட். இது வெறும் சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி இல்ல. ரஜினிகாந்த் மேல எல்லாருக்கும் இருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் அது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சது. ஆமா, ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் மீட் அப் மாதிரி இருந்துச்சு. அதுல ஸ்ருதி ஹாசன் பேச ஆரம்பிச்ச உடனே அடேங்கப்பா அந்த கைத்தட்டல் அடங்கவே கொஞ்சம் நேரம் ஆச்சான். ஓஹோ, சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி சொல்ல வாயை திறந்ததும் அப்படி ஒரு ஆரவாரம்னு அவங்களே சொன்னாங்க. அப்புறம் சத்யராஜ் சாரோட மகளா நடிக்கிறது ரொம்ப பெருமைன்னும், லோகேஷ் கொடுத்த அந்த பிரீத்தி கேரக்டர் மறக்கவே முடியாததுன்னு சொன்னாங்க. சரி, விக்ரம் படம் பார்த்து லோகேஷோட ரசிகையானதா சொன்னாங்க. மத்த பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு முன்னணி நடிகை இத்தனை பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல தனக்கு கிடைச்ச கேரக்டரை எவ்ளோ முக்கியமா பாக்குறாங்க. ஆமா, அதோட லோகேஷ் கனகராஜ் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அது ரொம்ப ஆழமா இருக்குன்னு தோணுச்சு. அடுத்து நம்ம அனிருத், கூலி ஒரு காமெடி கலந்த ஒரு இன்டெலிஜென்டான படம்னு சொன்னாரு. ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்திருக்கிற படம்னு சொன்னது படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏத்திடுச்சு. கண்டிப்பா. லோகேஷ் இந்தியாவோட பெஸ்ட் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர், அவரோட கூட்டணி தொடரணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சொல்லுங்க. அந்த ஹைலைட்டே அவர் சொன்னதுதான். 10 கப் 10 நெருப்பு படம் கண்டிப்பா ஹிட் அப்படின்னு மேடையிலே ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்தாரு. ஆமா ஆமா, அதுதான் டாக் ஆஃப் தி டவுன் இப்போ பேசுறது. அது கொஞ்சம் அபூர்வம் தான். உண்மைதான். இது படத்தோட கண்டென்ட் மேல அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைய காட்டுது. கரெக்ட். நாகார்ஜுனா சார் பேசும்போது ஒரு கூலி 100 பாட்ஷாவுக்கு சமம், உண்மையான சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னு சொன்னாரே, பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆஹா, செம்ம. சத்யராஜ் சார் பாருங்க, ரஜினியோட 73 வயசு ஸ்டைல பார்த்துட்டு, சார் நடக்கும்போது பேசும்போது பார்க்கும்போது ஸ்டைலா இருக்கலாம், ஆனா தூங்கும்போது கூட ஸ்டைலா இருக்காரு சார், அது எப்படின்னே தெரியல அப்படின்னு கேட்டாரு. ஆமா, கேட்டேன். செம்ம டைமிங் சென்ஸ் அவருக்கு. மொத்த அரங்கமே சிரிச்சது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. வேற வேற ஜெனரேஷன், வேற மொழி நடிகர்கள் எல்லாரும் ரஜினியை எப்படி பாக்குறாங்க, எப்படி கொண்டாடுறாங்கன்னு இதுல தெரியுது. ஆமா, நாகார்ஜுனாவோட அந்த பாட்ஷா கம்பேரிசன் இருக்கே, அது படத்தோட இம்பாக்ட் பத்தி ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சத்யராஜ் சொன்ன அந்த ஸ்டைல், அது வெறும் அப்பியரன்ஸ் இல்ல, அது ரஜினியோட ஒரு இயல்பு அப்படிங்கறத காட்டுது. வெளிப்படையா பேசுற சத்யராஜ் மாதிரி ஒருத்தர் சொல்றதுக்கு மதிப்பு அதிகம். ஆனா அமீர் கான் சொன்னதுதான் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லுங்க, என்ன சொன்னார்? ரஜினி சார் தான் ஹீரோன்னு சொன்னதும் கதையே கேட்கலையாம். நிஜமாவா? ஆமா, இந்த படத்துல நடிக்க ஒரே காரணம் ரஜினி சார் தான். சம்பளம் தேதி எதுவே கேட்கல, ஷூட்டிங் அப்பவும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடேங்கப்பா, இது சாதாரண விஷயம் இல்ல. பாருங்க, இந்திய சினிமாவில ரஜினிகாந்த்ங்கிற அந்த பெயர் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வச்சிருக்குன்னு இது காட்டுது. கரெக்ட். பாலிவுட்ல அவ்ளோ பெரிய ஸ்டார் கதை சம்பளம் பத்தி கூட யோசிக்காம சவுத் படத்துல நடிக்க வர்றாருனா, ஆமா, இதே பானிந்திய சினிமாவில தெற்கோட ஆதிக்கத்தையும் காட்டுது. அதே சமயம் ரஜினி மாதிரி ஒரு ஐகான் இருந்தா யார வேணா இழுக்க முடியுங்கிறதையும் காட்டுது. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சிக்னல்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் லோகேஷ் கனகராஜா அவர் பேசும்போதும் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசினாரு. ரஜினியோட 2 வருஷம் வேலை பார்த்தது வாழ்க்கைய மாத்தின அனுபவம்னு சொன்னாரு. ரஜினியோட 80வது திரைப்பயண வருஷத்துல படம் ரிலீஸ் ஆகிறதுல பெருமைப்படுறதா சொன்னாரு. ஆமா, அவரோட டீம்ல இருந்த சௌபீன் பஷீர், ஸ்ருதி, உபேந்திரா, நாகார்ஜுனான்னு எல்லாரோட கான்ட்ரிபியூஷனையும் ரொம்ப அழகா பாராட்டினாரு. முக்கியமா அமீர் கானை பத்தி சொன்னது. ஆமா, அமீர் கானை டைரக்ட் பண்றது ஒரு வாழ்நாள் கனவு, அது இப்போ நிறைவேறி இருக்குன்னு சொன்னாரு. ஒரு இளம் இயக்குனர் இத்தனை ஜாம்பவான்களை வச்சு படம் எடுக்கும் போது அவரோட பார்வை எவ்ளோ தெளிவா
பேருக்கு ஒவ்வொருத்தரோட திறமையை எப்படி மதிக்கிறாருன்னு இதுல தெரியுது. ஆமா. இது வெறும் நன்றி சொல்ற பேச்சில்ல, ஒரு சக்சஸ்ஃபுல் டீம் லீடரோட பேச்சு மாதிரி இருந்துச்சு. அவரோட கரியர்ல இது நிச்சயமா ஒரு பெரிய மைல்கல் தான். சரி, இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேச்சு. அவரோட அந்த பழைய கூலி வேலை பார்த்த அனுபவத்தை சொன்னாரு. ஆமா, ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. காலேஜ் ஃப்ரெண்டு அடையாளம் தெரியாம ₹2 டிப்ஸ் கொடுத்ததால அழுதத சொன்னது மனச தொட்டுச்சு. அந்த எளிமை, அதுதான் அவரோட மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். ஆமா. அதே சமயம் அந்த ஹியூமர் சென்ஸும் பாருங்க. டான்ஸ் மாஸ்டர் சாண்டி கிட்ட, இது 1950 மாடல்பா, எல்லா பார்ட்ஸும் மாத்தியாச்சு, கொஞ்சம் பார்த்து ஸ்டெப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னது. ஆமா ஆமா, தண்ணியே கிண்டல் செஞ்சுக்கிற அந்த பக்குவம், அது அபாரம். அனிருத்த இந்தியாவின் நம்பர் 1 ராக் ஸ்டார், அப்புறம் தகுதியான பேச்சுலர்னு மனசார பாராட்டினாரு. அதோட பேட்டிகளை ஏன் தவிர்க்கிறாருன்னு அவர் சொன்ன காரணம் இருக்கே. லோகேஷோட அந்த 2.5 மணி நேர பேட்டி வச்சு கிண்டல் அடிச்சது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் மேடையில எவ்ளோ கேஷுவலா இயல்பா இருக்காருன்னு அது காட்டுச்சு. ஸ்ருதி ஹாசன் எப்படி படத்துக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா படத்துல நடிக்கிறதை விட உங்க படத்துல நடிக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு லோகேஷ் சொன்னதா சொன்னாரு. சரி, இப்போ நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இங்கேதான் வருதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சத்யராஜ் கூட கொள்கை ரீதியா கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அவர் மனசுல பட்டத நேரா பேசக்கூடியவர். அந்த நேர்மையை நான் மதிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. ஆமா, அதுதான். இதுதான் பலரையும் ரொம்ப யோசிக்க வச்சது. ஒரு பொது மேடையில ஒரு சக கலைஞரை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரோட நேர்மைக்காக பாராட்டுறது அது சாதாரண விஷயம் இல்ல. கரெக்ட். நாகார்ஜுனாவோட அந்த 65 வயசு ஃபிட்னஸ பார்த்து ஆச்சரியப்பட்டதையும் சொன்னாரு. அதுக்கு காரணம் உடற்பயிற்சின்னு நாகார்ஜுனா சொன்னதையும் குறிப்பிட்டாரு. ஹெல்த் எவ்வளவு முக்கியம்னு சொல்லாம சொன்ன மாதிரி. கடைசியா அவர் லோகேஷ் கனகராஜ பாராட்டின விதம், அது முக்கியம். ஆமா, படத்தோட உண்மையான ஹீரோ லோகேஷ் தான் அப்படின்னு சொன்னது. பஞ்ச் டயலாக் இல்லாம ரொம்ப இயல்பா எதிர்பார்ப்ப உருவாக்குன படம் இதுன்னு லோகேஷ் இந்தியாவோட சிறந்த கமர்ஷியல் இயக்குனர்னு சொன்னது. ஒரு உச்ச நட்சத்திரத்தோட அந்த தன்னடக்கம், இளம் திறமையை அங்கீகரிக்கிற அந்த குணம், இதெல்லாமே அதுல தெரிஞ்சது. ஆக இந்த கூலி இசை வெளியீட்டு விழா இது வெறும் பாட்டு வெளியீடு இல்ல, பல நிகழ்ச்சியான சுவாரஸ்யமான இன்ஸ்பைரிங்கான தருணங்களை கொடுத்திருக்கு. ஆமா, அமீர் கான் கதை கேட்காம ஓகே சொன்னது, சத்யராஜ் ரஜினி பரஸ்பர மரியாதை, லோகேஷர் ரஜினி உண்மையான ஹீரோன்னு சொன்னது, இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியவ. நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரஜினிகாந்த் அவர்கள் சத்யராஜன் கொள்கைகள்ல உடன்பாடு இல்லைனாலும் அவரோட அந்த மனதில் பட்டதை பேசும் நேர்மைய பொது மேடையில பாராட்டினதுதான் பலரையும் கவர்ந்த சிந்திக்க வச்ச அந்த விஷயம். வெளிப்படைத்தன்மைக்கும் தனிமனித நேர்மைக்கும் அவர் கொடுத்த ஒரு பெரிய மரியாதை அது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பல வருஷங்களா உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் சக கலைஞர்களோட நேர்மையையும் ஒரு இளம் இயக்குனரோட திறமையையும் இப்படி வெளிப்படையா பாராட்டுறது, இது அவரோட இந்த நீடித்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இத பத்தி யோசிங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.